வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஒன்று டாப் வியூவில் குன்னக்குடியை காமிப்பாங்க, இல்லை பாண்டியன் வீடு, இல்லை வேல்ஸ் வீடுன்னு இருந்த பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கு வேற வீட்டை காமிக்கிறாங்க. உள்ள இருந்து ஃபோன் பேசிக்கிட்டே நந்தினி வர அக்கான்னு கூப்பிடுறாங்க மீனா. வா மீனா அப்படிங்கிற நந்தினி ஃபோனில் ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு வா மீனாங்கிறாங்க. வர்ற மீனா அக்கா மயிலக்கா எங்கன்னு கேட்க மயில் உள்ளதான் இருக்கா அப்படிங்கிற நந்தினி தங்க மயிலுன்னு கூப்பிடுறாங்க. நீ உட்காரு மீனான்னு சொல்ல இல்ல இல்ல இருக்கட்டும்க்கா அக்கா வரட்டுங்கிறாங்க மீனா. மயிலு ரொம்ப சோர்வா வந்து நிக்கிறாங்க. அக்கா இப்ப உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மீனா கேட்க வாந்தி மட்டும் நிக்கவே மாட்டேங்குது மீனா, தலை அப்பப்போ சுத்துது, ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மயில சொல்ல மீனா அப்படியே யோசனையா பாக்குறாங்க. நந்தினியும் ஒரு பார்வை பார்த்துட்டு நானும் வேலை செய்ய வேணாம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்ல மீனா ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாங்க. வேலைன்னு வந்தாச்சுல்ல, ஏதாவது காரணம் சொல்லி வேலை செய்யாம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு மயிலு கேட்க என்ன சொல்றது போன்ற மாதிரி பாக்குறாங்க நந்தினி. ஆமா நீ எதுக்கு வந்த மீனா அப்படின்னு மயிலு கேட்க நீங்க ஃபோன் பண்ணி என்னென்னமோ சொன்னீங்க, அதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கு எப்படி வேலை ஓடும், அதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக உங்களை பார்க்க இங்கே வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல உனக்கு எதுக்கு மீனா சிரமம் அப்படின்னு மயிலு கேட்குறாங்க. எனக்கு என்னக்கா சிரமம், இன்னும் ½ டாக்டர் அப்பாயின்மெண்ட், வாங்க போகலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு மீனா கேட்க மயிலு ஆன்னு தயக்கமா நந்தினியை பார்க்குறாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல அது பரவாயில்ல நீ போயிட்டு வா முதல்லங்கிறாங்க நந்தினி. நீ சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா கன்ஃபார்மா நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு தான் தோணுது எனக்கு அப்படின்னு நந்தினி சொல்ல மயிலுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. மீனா ரொம்ப சங்கடமும் அதிர்ச்சியுமா முழிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல விரலால கிள்ளிக்கிட்டு எனக்கும் அப்படிதான் தோணுது, அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்படின்னு பெருமூச்சு விடுற மயிலு மீனான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. அவங்களும் மயிலு மீனாவை பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நாம டாக்டர் கிட்ட போவோம், அவங்க செக் பண்ணட்டும், எதுவா இருந்தாலும் டாக்டர் சொல்லட்டும் அப்படின்னு மீனா சொல்ல ஆமா ஆமா அதுவும் சரிதான், எதுவா இருந்தாலும் டாக்டரே பார்த்து சொல்லட்டும், நானே மனசுல எதையாவது ஆசையை போட்டு வளர்த்துக்க கூடாது, அப்புறம் போன தடவை மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க மீனா அவங்கள பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினி அப்படியே நிக்க சரி நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயிலு உள்ளர போக வேலையெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் நல்லா பாக்குறா அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்க பேக்கோட வர்ற மயிலு வர்றேங்காங்கிறாங்க. போயிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்ல அப்படின்னு நந்தினி தலையாட்ட வரோங்க்கா அப்படிங்கிற மீனா வாங்கக்கான்னு மயிலோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அச்சச்சோ இருந்திருந்து பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சா இப்ப அவளும் வரமாட்டா போல இருக்கேன்ற மாதிரி பாக்குறாங்க நந்தினி. மயிலும் மீனாவும் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துருக்க ஏன் மீனா அப்படின்னு மயிலு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நடந்த பிரச்சனையில நாள் தள்ளி போனதையே கவனிக்கல, இன்னைக்கு தலை சுத்தி மயக்கம் வரவும் தான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு அப்படிங்கிறாங்க மயிலு. மீனா குறும்பா சிரிச்சுட்டு அக்கா எனக்கு ஒரு சந்தேகம்ன்றாங்க. அப்படின்னு மயிலு பார்க்க ரெண்டு பேரும் சண்டையாவே போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கிடையில எப்படி இதெல்லாம் அப்படின்னு கொஞ்சம் கூச்சத்தோட தயங்கிக்கிட்டே கேக்குறாங்க மீனா. மயிலு லைட்டா வெக்கத்தோட தலைக்குனிய அக்கா சொல்லுங்கன்றாங்க மீனா. அது பெரிய சண்டையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நடந்துச்சு, அப்பவும் நாங்க ஒத்துமையா நல்லா எல்லாம் இல்ல, ஆனாலும் அப்படின்னு வெக்கமா சங்கடமா தலையை குனிறாங்க மயிலு. புரியுது புரியுது, போர்க்களத்திலையும் ஒரு பூ பூக்க தானே செய்யும் அப்படின்னு மீனா சொல்ல போர்க்களம்ன்ற நினைப்புல மயில உதட்டுல ஒரு கசப்பான புன்னகை மலருது. மீனா குறும்பா சிரிச்சிட்டு இருக்க நான் உண்மையே மாசமா இருந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்லன்னு கேக்குறாங்க மயிலு. ஆனாலும் மயிலுக்கு பேராசைதான், சரியாயிடும் காணு நம்பிக்கையை ஆறுதலமா சொல்றாங்க மீனா. மாமாவுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் என் மேல இருக்க கோபம் போயிரும்ல அப்படின்னு மனசாட்சி இல்லாம மயிலு கேட்க போயிடும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க மீனா. என்ன மன்னிச்சிடுவாங்கல்லன்னு மயில ஆர்வமா கேட்க கண்டிப்பா மன்னிச்சிடுவாங்கன்றாங்க மீனா. அது மட்டும் நடந்துருச்சுன்னு வை மீனா, அப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், தெரியாம மனசு அறிஞ்சு கூட ஒரு பொய் சொல்ல மாட்டேன், நேர்மையா வாழுவேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க உங்க ஆசையெல்லாம் நிறைவேறட்டும்க்கா அப்படின்ற மாதிரி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அப்போ நர்ஸ் ஒருத்தங்க வெளியே வர அக்கான்னு மீனா கூப்பிட நிமிடுறாங்க தங்கமயில். தங்கமயில் உள்ளர போங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறாங்க. நானும் உள்ளர வரலாம்லன்னு மீனா கேட்க
வரலாங்கிறாங்க அவங்க. 2 பேரும் ஆர்வமா போய் டாக்டர் முன்னாடி உட்கார்றாங்க. நிமிர்ற டாக்டரோட கண் கடல் மாதிரி இருக்கு. தங்கமயில் அப்படின்னு கேட்க இவங்க தானே விரல நீட்டுறாங்க மீனா. நான் தானே மயிலும் சொல்ல ஒரு நிமிஷம் உள்ளருவாங்கன்னு கூப்பிடுறாங்க அவங்க. என்னடா செக் பண்றாங்க இவ்வளவு நேரமா செக் பண்றாங்கன்ற மாதிரி மீனா வாட்ச பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் திரும்பி வந்து சீட்ல உட்கார மயிலும் கொஞ்சம் சோர்வா வந்து உட்கார்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் வரலையான்னு டாக்டர் கேட்க அவங்க அப்படின்னு தடுமாறுறாங்க மயிலு. அவரு வெளியூர் போயிருக்காரு, அதனாலதான் நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் இவங்களோட கோ சிஸ்டர் தாங்கிறாங்க மீனா. ஓ சரின்னு டாக்டர் சொல்ல தேங்க்ஃபுல்லா மீனாவை பாக்குறாங்க மயிலு. டாக்டர் மயிலக்கா அப்படின்னு மீனா லைட்டா இழுக்க தங்கமயில் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்படியே அதிர்ச்சியும் இன்பமுமா பாக்குறாங்க தங்கமயிலு. மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனந்த கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது மயில் கண்கள்ல. அக்கா அப்படின்னு மீனா பார்க்க மீனா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிக்கிற மயிலோட சந்தோஷத்தை அழுகையா தான் காட்ட முடியுது. அவங்களோட அந்த அருமையான மொமெண்ட்டை டாக்டரும் ரசிச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க. அவசரமா எழுந்திருக்கிற மயில் ஐயோ டாக்டர் நான் நிஜமாவே மாசமா இருக்கேனான்னு கேக்குறாங்க. நிஜமா தாம்மா, நீ பிரெக்னெண்டா தான் இருக்க அப்படின்னு சொல்ல மூச்சு வாங்குது தங்கமயிலுக்கு. ஆமாம்மா 2 மாசங்கிறாங்க அவங்க. மீனா சந்தோஷத்துல அப்படியே மலர்ந்துட்டு இருக்காங்க. கடவுளே அப்படின்னு நம்ப முடியாம மயில சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மீனாவும் சொல்ல முடியாத சந்தோஷத்தோட எழுந்து நிக்கிறாங்க. ஹெல்த்தியா சாப்பிடுறாங்களான்னு தெரியல, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. நான் மாத்திரையெல்லாம் எழுதி கொடுக்குறேன், வேலைக்கு கரெக்டா சாப்பிட சொல்லுங்க, அடுத்த மாசம் செக்அப்க்கு வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல கண்டிப்பாங்க டாக்டர் அப்படின்னு மீனா டாக்டர் சொல்றதெல்லாம் பொறுப்பா கேட்டுக்கிட்டு தலைய ஆட்டிட்டு இருக்காங்க. மயில் அந்த நிமிஷத்தை, அந்த சந்தோஷத்தை, துக்கத்தண்ணி எல்லாத்தையும் கலந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மனசுல என்னென்னமோ என்ன ஓடுது, பயங்கர கனவுகள் விரியுது அவங்க கண்கள்ல. டாக்டர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் பேட மீனா கிட்ட கொடுக்குறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க மயிலோட தலை தனியா ஆடிட்டு இருக்க மீனா டாக்டர் சொல்றதை கேட்டுட்டு அப்பப்ப மயில பாக்குறாங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் பொறுப்பா கேட்டுக்கிட்டு ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க மீனா. இந்தாங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அப்படின்னு ஃபைலையும் கொடுக்க தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மீனா மயில பார்க்க இன்னுமா அவங்க உணர்ச்சி கடல்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. அழுகையும் ஆனந்தமுமா அவங்க தள்ளாடிக்கிட்டு இருக்க அக்கா அக்கா அப்படின்னு மீனா கூப்பிட சுயநினைவுக்கு வர்றாங்க மயிலு. வாங்கக்கா போலான்னு மீனா கூப்பிட போலான்றவங்க தேங்க்ஸ் டாக்டருங்கிறாங்க. டேக் கேர் அப்படின்னு டாக்டர் சொல்ல வரேன் டாக்டர்னு மீனாவும் சொல்ல சரிப்பா போயிட்டு வாங்கங்கிறாங்க. வாங்கக்கான்னு மயில கூட்டிக்கிட்டு வெளியே வர்றாங்க மீனா. அக்கா டாக்டர் கொடுத்த இந்த மாத்திரையெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிடலான்னு மீனா சொல்லிட்டு இருக்க வெளியே வந்த மயிலு அப்படியே மீனாவை ஹக் பண்ணிட்டு தோல்ல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழிஞ்சு மீனாவோட ட்ரெஸ் நினைக்குது. சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த மீனாவோட கண்களும் கலங்கி கண்ணீர் வருது. இனிமே எல்லாம் சரியாயிடும் மீனா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தங்கமயில அப்பவும் அவங்க வாழ்க்கையை பத்தி தான் யோசிக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும்னு மீனாவும் தலையாட்டுறாங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாங்கல்ல மீனா அப்படின்னு மயிலு கண்ணீரோட கரைஞ்சிக்கிட்டு இருக்க முதுகுல ஆறுதலா தட்டி கொடுக்குறாங்க மீனா. இங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது அழக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல நிமிர்ந்து நிக்கிற மயிலு இனிமே நான் அழ வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க கண்ணை தொடச்சு விட்டுட்டு இல்லக்கா இருக்காதுன்றாங்க மீனா. மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு கதறி அழ மயிலு அக்கா அழாதீங்கக்கா அப்படின்னு மீனா அழுத்தம் திருத்தமா சொல்ல மயிலு கண்களை தொடச்சிக்கிறாங்க. எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறாங்க மீனா. ஆனாலும் மீனா உங்களுக்கும் ஆசை ஓவர் தான், எப்படி எல்லாம் சரியாகும்? சில விஷயங்களை மறக்கலாம், சில விஷயங்களை மன்னிக்கலாம், ஆனா சில வடுக்கள் என்னைக்குமே மறையாது. மயிலும் சந்தோஷமும் நம்பிக்கையுமா மீனாவை பாக்குறாங்க. சுடர் வீட்டுல உட்காந்து படிச்சிட்டு இருக்க சுடரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மயிலு வர்றாங்க. பின்னாடியே டேப்லெட்டும் அவங்க ஃபைலுமா மீனாவும் வர்றாங்க. அக்கா அப்படின்னு எழுந்து நிக்கிற சுடரு வாங்கக்கான்னு மீனாவை இன்வைட் பண்றாங்க. சுடரு சுடரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவங்க கையை அழுத்தி கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க மயிலு. என்ன அக்கா இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்ற மாதிரி சுடர் பார்த்துட்டு இருக்க. சரி அம்மாவும் அப்பாவும் எங்க அப்படின்னு மொத்த பள்ளையும் காட்டிட்டு மயிலு கேட்க அப்படியே முகத்துல குத்தலான்னு தான் வருது நமக்கு. அம்மா ஏதோ ரூம்ல இருக்கு அப்படின்னு சுடர் சொல்ல அப்பான்னு கேக்குறாங்க மயிலு. அப்பா இதோ அங்க இருக்காருன்னு ஒரு பக்கத்தை காமிக்கிறாங்க. அப்பா அப்பா அப்படின்னு மயிலு கூப்பிட இதோ வரேமான ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. ஐயோ இந்த நேரம் பார்த்து யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மயிலு ஆர்ப்பரிச்சிட்டு இருக்க அவங்க அம்மா வர்றாங்க. அக்கா என்னக்கா அப்படின்னு சுடர் கேட்க சொல்றேன் அப்படிங்கிற மயிலு மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு இவ வந்திருக்கா, எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம், எதுக்கு இப்படி இழிச்சிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்க. என்னம்மா என்ன மயிலு என்ன விஷயம்னு வந்து அவங்க அப்பா நிக்கிறாரு. மயிலு ஏகத்துக்கு வெக்கப்பட்டுட்டு நிக்க அவங்க அம்மா எரிச்சலும் குழப்பமுமா பாக்குறாங்க. அக்காவே சொல்லட்டும்னு மீனா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன வாயெல்லாம் பல்ல நிக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மயிலாட சிரிப்பை நிறுத்தவே முடியல. நீ வேற வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு பாக்கியம் கேட்க
நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, உங்கள்ட்ட என்னத்த பேசுறதுங்கிற மாதிரி மீனா பேசாம நிக்கிறாங்க. அவங்க அப்பா என்னம்மான்னு பார்வையாலேயே கேட்க, மயிலக்காவே சொல்லட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. மயிலு மீனாவை பார்த்து வெக்கமும் தயக்கமா சிரிச்சிட்டு இருக்க, இந்தாங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு நீட்டுறாங்க மீனா. அவங்க அம்மா அப்படியே உருன்னு நின்றுட்டு இருக்க, எடுத்துக்கோங்கன்னு மீனா நீட்ட, குடுமா அப்படின்னு கூச்சமே இல்லாம வாங்கிக்கிறாரு அவங்க அப்பா. அக்கா எதுக்குக்கா ஸ்வீட் எல்லாம் அப்படின்னு சுடர் கேட்க, சொல்றேன் முதல்ல எடுத்துக்க சுடர்னு மயில சொல்ல, மீனா நீட்ட சுடர் எடுத்துக்கிறாங்க, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு மீனா நீட்ட அவங்க அம்மா உருன்னு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன இவ வேலை பார்க்குற இடத்துல மாசம் முடியறதுக்கு முன்னாடியே சம்பளத்தை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்னம்மா நீங்கன்ற மாதிரி பாக்குறாங்க மயிலு. அதெல்லாம் இல்லைங்கிறாங்க மீனா. அப்புறம் அப்படின்னு பாக்கியம் முறைச்சிக்கிட்டு நிக்க, சுடர் அவங்க அக்காவை பார்க்க மயிலு லைட்டான சிரிப்போட மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்த விடவும் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு மீனா சொல்ல, சுடர் கொஞ்சம் சிரிப்பும் குழப்பமா பார்க்க அவங்க அம்மா குறுகுறுன்னு எரிச்சலா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன பெரிய விஷயம், சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிற விஷயம் அப்படின்னு பாக்கியம் பார்த்துட்டு இருக்க, அக்கா சொல்லுங்கன்றாங்க மீனா. அம்மா அம்மான்னு கூப்பிடுற மயிலு அந்த அருகதையே இல்லாத பாக்கியத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சுன்னு சுடர் கேட்டுட்டு இருக்க, பாக்கியம் எந்த அசைவையும் காட்டாம லைட்டா தள்ளி விட்டுட்டு, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, கையை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிற மயிலு, அம்மா அப்படின்னு தேம்பிட்டு இருக்காங்க. என்னடி விஷயம் அப்படின்னு பாக்கியம் கடுப்பாகி கேட்க, அம்மா என் பிரச்சனை எல்லாத்துக்கும் கடவுளா பார்த்து ஒரு முடிவை சொல்லியிருக்காருமா அப்படின்னு மயில சொல்ல, ஆமா பெரிய முடிவை சொல்லிட்டான், அனௌன்ஸ் பண்ண இவ வந்துட்டாங்கிற மாதிரி பாக்கியம் நம்பிக்கை இல்லாம எரிச்சலா பாக்குறாங்க. வேற பக்கம் திரும்பிக்க, அம்மா இங்க பாரு, கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. ஆமாம்மா அப்படின்னு மயிலு சொல்ல, எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. மீனா சிரிப்போட நிக்க, மயிலு நீ என்னம்மா சொல்ற, உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியவே இல்லையேங்கிறாரு அவங்க அப்பா. இவ என்னைக்கியா புரியுற மாதிரி பேசி இருக்கிறா, என்ன விஷயம்னு பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா எரிச்சலா முகத்தை திருப்பிக்க, மா இங்க பாரு, நான் மாசமா இருக்கேங்கிறாங்க மயிலு. பாக்கியத்துக்கு பயங்கர அதிர்ச்சி, தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. சுடர் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் சிரிப்போட நின்னுட்டு இருக்க, அவங்க அப்பாவும் அதிர்ச்சியா பாக்குறாரு. வாயில மென்னுட்டு இருந்த ஸ்வீட் அப்படியே நின்னுடுது. அவங்க அம்மா எதுவும் சொல்லாம அதிர்ச்சியோட மயில ஏற இறங்க பார்த்துட்டு இருக்க, அக்கா என்னக்கா சொல்ற அப்படின்னு சுடர் கேட்க, ஆமான்னு மயிலு தலையாட்ட, வாழ்த்துக்கள்கா அப்படின்னு கட்டி பிடிக்கிற சுடர், ஐயோ ரொம்ப சந்தோஷமான விஷயம்க்கா, நிஜமாவாக்கா சொல்ற, என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சுடர் அவங்க அக்காவோட முகத்தை இழுத்து கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏய் இரு அப்படின்னு மயில கொஞ்சம் இந்த பக்கம் இழுக்கிற பாக்கியம், நீ அம்மா ஆக போறியாங்கன்னு கேக்குறாங்க. மயில ஆமாமாங்கிறாங்க. மறுபடியும் அந்த கிட்டோ என்னமா அதை வாங்கி பாத்தியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, மயிலு வேகமா இல்லைன்னு தலையாட்டுறாங்க. அதுதான் உனக்கு ஏமாத்துக்காரிங்கிற பட்டத்தையே வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு பாக்கியம் முகத்தை திருப்பிக்க, இல்லங்க சிம்டம்ஸ் இருக்கிறதா மயிலக்கா சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, தலையாட்டிட்டு நிக்கிறாங்க மயிலு. அதனால ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்க போயிருந்தோம், அக்கா 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னது அப்படின்னு ஆனந்த அதிர்ச்சிக்கு போறாரு மாணிக்கம். அக்கா 2 மாசமாக்கா அப்படின்னு சுடர் கேட்க, ஆமா சுடரு அப்படின்னு மெதுவா மயிலும் சிரிச்சுட்டே தலையாட்டுறாங்க. பாக்கிய முகம் கொஞ்சம் கொஞ்சமா கடுகடுப்புல இருந்து கொஞ்சம் கலிப்புக்கு மாறுது. அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாம ஆனா சின்ன நம்பிக்கையோட மயில பார்க்க மயில ஆமான்னு தலையாட்டுறாங்க. மாணிக்கம் பயங்கர உணர்ச்சியோட, என்னடா கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடக்கலையேன்னு பாத்துட்டு இருந்தேம்மா, நல்ல விஷயத்த சொல்லிட்டம்மா, இன்னொரு ஸ்வீட் கொடுமா எனக்கு அப்படின்னு தின்னி பண்டார மாணிக்கம் கேக்குறாரு. நீ நிஜமாவே முழுகாம இருக்கியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமாம்மா அப்படின்னு மயிலு சொல்ல, நம்பிக்கை இல்லாமையே பாக்குறாங்க பாக்கியம். ஏங்க ரிப்போர்ட்டே இருக்குங்க அப்படின்னு மீனா நீட்ட, அப்படின்னு மாணிக்கம் ஸ்வீட்டுக்காக கையை நீட்டிட்டு இருக்காரு. குடன்னு ஃபைல வாங்குறாங்க பாக்கியம். அவங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்க, மயில மறுபடியும் சந்தோஷத்துல விரலால கிள்ளிட்டு இருக்க, நம்மளுக்கு அவங்கள பார்க்க உண்மையா எரிச்சல் தான் வருது. பாக்கியத்தோட கண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாருங்க. பாக்குற நம்மளுக்கு அப்படியே கொலையே நடுங்கிடுதுங்க. யோ நான் சட்டு புட்டுன்னு புடவைய மாத்திக்கிட்டு வரேன், நீ ஆட்டோவுக்கு சொல்லு, நாம கிளம்பலாங்கிறாங்க பாக்கியம். சரி பாக்கியம் அப்படின்னு அவரு வேகமா தலைய ஆட்டிட்டு இருக்க, இருங்க எங்க கிளம்புறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. வேற எங்க, அவ புருஷன் வீட்டுக்கு தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல திகைச்சு போய் திரும்புறாங்க மயிலு. ஏய் நீ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க, உடனே கிளம்பலாங்கிறாங்க பாக்கியம். மீனாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, என்ன இவங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் ஏதோ மயிலக்கா இவங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு விருந்துக்கு வந்த மாதிரியும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறவங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க, இப்படியெல்லாம் சட்டன்னு எதுவும் பண்ண வேண்டாங்கிறாங்க. இதுக்கு மேல என்ன நிதானம்
அப்படின்னு பாக்கியம் கேட்க அதிர்ச்சியாவே நிக்கிறாங்க மீனா. மயில முழுகாம இருக்கிறா, அந்த வீட்டு வாரிசை இவ சுமந்துகிட்டு இருக்கிறா, அதுவும் அந்த வீட்டோட முதல் வாரிசு அப்படின்னு பாக்கியம் ஆணவமா சொல்ல, இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு இல்ல, 7 ஜென்மத்துக்கு திருந்தாதுன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா. எல்லாத்துக்கும் மேல நீதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மருமகளாச்சே, நீயே இவளை கூட்டிட்டு போய் கர்ப்பம்னு உறுதிப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கிற, அதனால நாங்களே இவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அப்படின்னு தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்காரு மாணிக்கம். வா மயிலு, நீ உடனே கிளம்பு, உன்னை கூட்டிட்டு போய் நாங்க அங்க விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயிலு தயங்கிக்கிட்டே இப்போ அங்க போக வேணாமாங்கிறாங்க. அப்புறம் புள்ள பெத்துக்கிட்டு அங்க போறேங்கிறியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, இல்ல முதல்ல நான் இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு மயிலு தயக்கமும் வெக்கமுமா சொல்ல, சரிதான் மாப்பிள்ளை கிட்டே என்ன விஷயத்த சொல்லலையா அப்படின்னு சரவணன் ஏதோ மயில டாக்டர் ரூம்குள்ள அனுப்பிட்டு வெளியே நின்ன மாதிரி அவங்க அம்மா கேட்க, ஆஹா அப்படின்னு மயிலு தலையாட்ட, என்னடா நடக்குதுங்க, ஜென்மத்துக்கே போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்கள வதச்சிட்டு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா அதிர்ச்சியோடவே பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல போனை போட்டு சொல்லு அப்படின்னு பயங்கர அதிகாரம் பண்றாங்க பாக்கியம். போன்ல எப்படிமா சொல்றது, நான் நேர்ல போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு மயில வழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னு மாணிக்கத்தை மரியாதையோட கூப்பிடுற பாக்கியம், நீ என்னடி இப்படி இருக்கன்னு கேக்குறாங்க. மயிலக்கா சொல்றதும் கரெக்டு தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டி பாக்குறாங்க மயிலு. அவங்க முதல்ல மாமா கிட்ட சொல்லட்டும், மாமா வீட்டுல சொல்லட்டும், அதுக்கப்புறம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன நடக்கும், அப்படியே மேல தாளத்தோட பூரண கும்பம் வச்சு இவளை கூட்டிட்டு போயிருவாங்களா, அவங்கதான் ஈவு இரக்கமே இல்லாதவங்களாச்சே அப்படின்னு பாக்கியம் சொல்ல, எப்படி இவங்களால கூசாம இப்படிலாம் பேச முடியுதுன்னு பாக்குறாங்க மீனா. இதுதான் வாய்ப்புன்னு நாங்களே அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறது தான் கரெக்ட் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஏங்க போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அதனால எல்லாருமே ஹர்ட் ஆயிருக்காங்க, இப்ப நீங்க போய் அக்காவை விட்டீங்கன்னு வைங்களேன் என்ன ஏதுன்னுலாம் கேட்க மாட்டாங்கன்னு மீனா சொல்ல, மயில பயத்தோட பாக்குறாங்க. முதல்ல நடந்ததை பத்தி தான் பேசுவாங்க, அப்புறம் மறுபடியும் சண்டை வரும், வார்த்தை தடிக்கும், தேவையா இதெல்லாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்லன்னு கேக்குறாங்க மீனா. ஆனா பஜாரி பாக்கியம் கேட்கவா போறாங்க, இல்ல இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மீனா கண்கள்ல மறுபடியும் அதிர்ச்சி. அங்க போய் பேச வேண்டிய விதத்துல நானே பேசி மயில் அங்க விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில் முன்னாடி வந்து அவங்க தாடைய பிடிச்சி, அம்மா ப்ளீஸ்மா நீ எதுவும் அந்த மாதிரி பண்ண வேண்டாமா, நானே அவங்க கிட்ட பேசுறேன், இது அவரோட குழந்தை, என்னதான் எனக்கும் என் மாமாவுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்தாலும் குழந்தைன்னு வரும்போது சந்தோஷப்படதானே செய்வாங்க அப்படின்னு மயில சொல்ல, பாக்கியம் மயில அட முட்டாளே பைத்தியக்கார பிள்ளையே அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. நான் முதல்ல அவர்கிட்ட பேசுறேன், அப்புறம் அவங்க வீட்டுல பேசி அதுக்கப்புறமா என்ன வந்து கூட்டிட்டு போகட்டுமேன்றாங்க மயிலு. நம்மளா மறுபடியும் போய் நிக்க வேண்டாமா அப்படின்னு மயிலு கெஞ்சலா கேட்டுக்கிட்டு இருக்க, மயில சொல்றதும் சரிதான் பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, என்னையா சரிங்கிறன்னு குழப்பமா பாக்குறாங்க பாக்கியம். முதல்ல அவ மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொல்லிடட்டுமே அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, நான் மாமா கிட்ட பேசுறேம்மா நம்புமா ப்ளீஸ்மா நான் பேசுறேம்மான்னு மயிலு கெஞ்சலா கேட்க, சரி பேசு அப்படின்னு பர்மிஷன் கொடுக்க, அப்படின்னு நிம்மதியா பாக்குறாங்க மாணிக்கமும் மயிலும். ஆனா கடைசியில உன்னை மட்டும் அவங்க கூட்டிகிட்டு போகாம இருக்கட்டும், அப்புறம் தெரியும் இந்த பாக்கியம் யாருன்னு அப்படின்னு பாக்கியம் மிரட்டலா சொல்ல, அதான் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, ஒரு உலகமாக ஃப்ராடுன்னு அப்படின்னு மீனாவோட பார்வை சொல்லாம சொல்லுது. முதல்ல என் பொண்ணை மட்டும்தான் துரத்துனாங்க, இப்ப வயிற்றுல புள்ளக்காரிய துரத்திட்டாங்கன்னு எல்லார்கிட்டையும் நார் அடிச்சிருவேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மீனா அதிர்ச்சியோட, ஏங்க எப்பவுமே கோவமாவே பேசிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கோவமாவே கேக்குறாங்க. உங்களுக்கு மயிலக்கா நல்லா வாழணுங்கிற எண்ணத்தை விட எங்க எல்லாரையும் பழி வாங்கணும் அந்த எண்ணம் தான் அதிகமா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எரிச்சலா முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்கியம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது, முதல் குழந்தை, சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, பாக்கியம் உருன்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்தாங்க வீட்டு எடுத்துக்கங்கன்னு மீனா நீட்ட, எடு பாக்கியங்கிறாரு மாணிக்கம். எடுத்துக்க இந்தான்னு அவரே உன்னை எடுத்து மயிலுகிட்ட கொடுக்குறாரு. இந்தாமா சாப்பிடுமான்னு மயில ஊட்டி விடுறாங்க. பாக்கியம் அதை கையில வாங்கிக்க, சாப்பிடு, பொண்ணு சந்தோஷமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு மாணிக்கமும் ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்காரு. ஷோ அம்மா அப்படின்னு சந்தோஷமா பாக்கியத்தை மயில கட்டிக்கிட்டு மறுபடியும்
மறுபடியும் மீனாவை சந்தோஷமா பாக்குறாங்க. அந்த லூசு மீனாவும் அப்படியே நின்னுட்டு இருக்க. சாப்பிடுமா அப்படின்னு மயிலும் சுடரும் சொல்றாங்க. சாப்பிடு, நல்லதே நடக்குங்கிறாரு மாணிக்கம். முகத்தை 1008 நொடி நொடிச்சுக்கிட்டு ஸ்வீட்டை வாயில போடுறாங்க பாக்கியம். அம்மா முகம் கொஞ்சம் இழகுனதை பார்த்து மயிலு மறுபடியும் அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. பாக்கியத்து கூட ஒட்டி இருக்கிறவர்களும் நீங்க நல்லா இல்ல மயிலு, மாசமா கூட இருக்க முடியாது. வீட்டுல மீனாவோட அப்பா சோஃபால உட்கார்ந்துருக்க. அவங்க அம்மா வர்றாங்க. ஏங்க, யாருக்கோ முக்கியமா போன் பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. பண்ணிட்டேங்கிறாரு அவரு. அப்போ செந்தில் அங்க வர, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு ஆர்வமா வரவேற்கிறாங்க சாந்தி. மாப்பிள்ள வாங்க 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 உட்காருங்க அப்படிங்கிற மீனாவோட அப்பா மொபைல் அந்த பக்கமா வச்சுட்டு மாப்பிள்ளைக்காக நிமிர்ந்து உட்கார்றாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, நல்லா இருக்கேன்றாரு அவரு. இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனாவோட அம்மா உள்ளர போறாங்க. செந்திலோட அம்மா அப்பா மீனாவுக்கு அம்மா அப்பாவாயிட்டாங்க. இவங்க இவருக்கு அம்மா அப்பாவாயிட்டாங்க. நல்ல எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க. செந்தில் அமைதியா உட்கார்ந்துருக்க. இந்தாங்க மாப்பிள்ளன்னு கொண்டு வந்து நீட்டுறாங்க அவங்க அம்மா. தமிழர் வாங்குறவரு மீனாவோட அப்பாவை ஒரு பார்வை பார்த்துட்டு தலையை உள்ளர விட்டுக்கிறாரு. மாப்பிள்ள, ஆபீஸ்ல இருந்து நேரம் இங்கே தான் வர்றீங்களா அப்படின்னு அவங்க மாமனார் கேட்க, இல்ல வீட்டுக்கு போயிட்டு தான் வர்றேங்கிறாரு அவரு. ஓ சரின்னு ஒரு தலையாட்ட. மீனா வந்துட்டாளான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. வந்துட்டான்னு தலையாட்டுறாரு. அவ இன்னும் தங்கமயில் கூட பேசிட்டு தான் இருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படி அவ பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா ஊக்கம் கொடுக்க, கண்டிப்பா சொல்றேங்கிறாரு அவரு. என்ன விஷயமா என்ன வர சொல்லி இருந்தீங்க மாமா அப்படின்னு செந்தில் கேட்க, மாப்பிள்ள நான் உங்ககிட்ட சொன்ன வீடு இப்ப விக்கிறதுக்கு ரெடியா இருக்கு, அத பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேனே, ஏதாவது யோசிச்சீங்களா, முடிவெடுத்தீங்களான்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. சூப்பரு, இது வரைக்கும் இவர் ஏதோ மாட்டிக்காம நிறைய லஞ்சம் வாங்கியிருப்பார் போல இருக்கு. இப்ப மருமகனை எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும், உள்ளர தள்ளிடணுங்கிற மாதிரி இருக்கு அவரோட முயற்சிகள்லாம். அதான் அன்னைக்கே சொன்னேனே மாமா, கையில அம்புட்டு பணமெல்லாம் நம்ம கிட்ட இல்லன்னு அப்படிங்கிறாரு செந்தில். பணம் சம்பாதிக்கிறதுக்கான யோசனை தான் நான் அன்னைக்கே சொன்னேனே மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறமா வீடு வாங்கிக்கலாமே அப்படின்னு மாமியார கொஞ்சம் தயக்கத்தோட பார்த்துட்டு சொல்றாரு செந்தில். ஏன் மாப்பிள்ள, நாம வாங்குற வரைக்கும் வீடு காத்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு அதிரடியா கேக்குறாரு. இந்த மாதிரி லஞ்சத்தை வாங்கி அவன் 2-3 வீடுன்னு வாங்கி ரேட்டை ஏத்தி வைக்கிறதால தான் சாமானிய மக்கள் ஒரு சின்ன வீட்டை கூட வாங்க முடியாம தவியா தவிக்கிறாங்க. அதெல்லாம் எப்பதான் இந்த அறிவு கெட்ட அரக்க ஜென்மங்களுக்கு புரிய போகுதோ தெரியல. வேற வீடு ஏதாவது பாத்துக்கலாமே மாமா, புதுசா ஏதாவது கூட பாத்துக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாப்பிள்ள பணம் வாங்குறதுக்கு எதுவும் பயப்படுறீங்களா அப்படின்னு மீனாவோட அப்பா சின்ன சிரிப்போட கேட்க, செந்தில் ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்றாரு. அது பழக்கம் இல்லையே மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவோட அம்மாவும் அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படி செய்யறாங்க, பழகிக்க வேண்டியதுதான் மாப்பிள்ளைங்கிறாரு அவரு. அப்படியே கொப்பரை எண்ணெய கொதிக்க வச்ச ஒரு முகத்துல ஊத்தலாம் போல இருக்கு. இது வரைக்கும் அதை பத்தி எல்லாம் நான் ஒரு நாள் கூட யோசிச்சதே இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, புழுவ பாக்குற மாதிரி பாக்குறவரு, அட என்ன மாப்பிள்ள நீங்க இந்த காலத்துல இப்படி பொழைக்க தெரியாம இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, மீனாவோட அம்மாவும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க. நாம வீடு வாங்கிக்கலாமாமா, பொறுமையா வாங்கிக்கலாமேங்கிறாரு செந்தில். இப்ப 1 சென்ட் நிலம் ஊருக்குள்ள என்ன விலை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பொறுமையா வாங்குவோம்னு நினைச்சு வாங்குறதுக்கு முடிவு பண்றப்ப இன்னைக்கு விக்கிற விலையை விட 10 மடங்கு விலையில விற்கும். நீங்களே போய் ஒவ்வொருத்தர் வீட்லயும் பணம் கொடுங்கன்னு பிச்சை எடுக்க கேட்க வேண்டியது இல்ல மாப்பிள்ள. ஏன்னா அவங்கவுங்க வேலைகளை முடிக்கிறதுக்கு சில பேர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்குறதுல என்ன வந்துட போகுது, வாங்கிக்கங்க. இங்க பாருங்க, இப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு ராஜேந்திரன். அவருக்கு ஏதோ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டி இருக்கு. நீங்க அந்த வேலையை முடிச்சு கொடுங்க. அவரு நீங்க வேலையை முடிச்சதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு மீனாவோட அப்பா நிதானமா சொல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். மாமா அது எப்படி டாக்குமெண்ட் இல்லாம அப்படின்னு செந்தில் தடுமாற்றமா கேட்க, ஏன் மாப்ள எல்லாமே பக்காவா டாக்குமெண்ட்டை வச்சுதான் வேலை நடக்குதா என்ன, சும்மா சின்ன பிள்ளையாட்டம் பேசாதீங்க மாப்ள அப்படின்னு அவரு சொல்ல, இல்ல மாமா இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலைங்கிறாரு செந்தில். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, பயந்து வாழவே முடியாது மாப்ள, துணிஞ்சு காரியத்துல இறங்கிட வேண்டியதுதான் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, செந்தில் பயமும் யோசனையுமா நெத்திய தடவிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்ற மாதிரி உங்க மாமா எதுவும் சொல்ல மாட்டாருல்ல
அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றாங்க மீனாவோட அம்மா. இதுவரையிலும் அழகா தெரிஞ்சவங்க இப்ப ரொம்பவே அருவருப்பா தெரியுறாங்க. நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மீனாவோட அம்மாவை பார்க்க சாக்கடை மாதிரியே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கூட நீங்க சேர்றதுக்கு ஒரு 5 மாசம் முன்னாடி தான் வேலையில சேர்ந்தான். உங்களை விட 4000 ரூபாய் சம்பளமும் ஜாஸ்தி அவனுக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீடு, காரு, பைக்குன்னு எல்லாம் வாங்கிட்டான். அவனை போல நீங்களும் வசதி வாய்ப்போட வாழ வேண்டாமா? உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? நீங்க என்னடானா ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மாமா. அப்பாவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அம்புட்டுதேங்கிறாரு செந்தில். ஏன் மாப்ள, இதெல்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டா இருப்பாங்க? வீடு, காரு அப்படின்னு ஒவ்வொன்னா நீங்க வாங்குறப்ப அதை பார்த்து அவங்க சந்தோஷம் தானே பட போறாங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. டே, இப்படிலாம் வாங்கிட்டு எப்படிதான் உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும்னு கேட்க தோணுது நமக்கு. கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க மாப்ள. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்றேன். ராஜேந்திரன் கிட்ட உங்க போன் நம்பரை நான் கொடுத்துட்டேன். போன் பண்ணிட்டு நீங்க வர சொல்றப்ப ஆபீஸுக்கு வருவாரு. என்ன செய்யணுமோ பைபாஸ் பண்ணி அதை செஞ்சு கொடுங்க மாப்ள. என்ன நான் சொல்றது புரியுதா அப்படின்னு அவரு கேட்க அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு செந்தில். புரியுதுன்ற மாதிரி அவரு மெதுவா தலையாட்ட மீனாவோட அப்பா திருப்தியா சிரிக்க அதை பார்த்து மீனாவோட அம்மாவும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. செந்தில் யோசனையா உட்கார்ந்துட்டு இருக்க பாத்துட்டு இருக்க நமக்கு தான் பத்திக்கிட்டு எரியுது, சீன்னு இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.